பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றாலும் கூட மனிதர்கள் அல்லாது எல்லா வகையான படைப்புகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அன்புக்குரிய அருமை பெருமக்கள், நமக்கு முன்முண்டானவர்கள் நம்மளுடைய சந்ததிகளை நம்மளை பார்த்ததில்லை. நமக்கு பின்னால் வரக்கூடிய நமது சந்ததிகள் யாரென்று யாருக்கு தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த உலக வாழ்க்கை முடிந்து நமக்கு முன்னால் யாரெல்லாம் போனார்களோ அவர்களுக்கு முந்தியவர்களை நேரடியாக பார்த்து கொள்கிறார்கள், அவர்களோடு பேசிக் கொள்கிறார்கள், அவர்களோடு ஒன்று சேர்ந்து பழகிக் கொள்கிறார்கள். எந்த வாழ்க்கையிலே, இந்த உலகம் அல்லாத எல்லா வாழ்க்கையிலேயுமே, அதே நேரத்தில் இந்த உலகம் அல்லாத எல்லா உலகத்தின் வாழ்க்கையிலேயுமே இந்த உலகத்தில் மறைவு இருப்பதை போன்று, மரணம் இருப்பதை போன்று, அழிவு இருப்பதை போன்று அந்த உலகங்களில் எல்லாம் மறைவு உண்டா, அழிவு உண்டா என்றால் அழிவில்லை. அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், இந்த உலகத்தில் மனிதர்களை பலவிதமாக பிரிக்கலாம். அந்த உலகத்தில் ரெண்டு விதம்தான், நல்லவர்கள் கெட்டவர்கள். அதே நேரத்திலே இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் மறைந்து தீர வேண்டும். இந்த உலகத்தில், அந்த உலகத்தில் மறைவு என்பதே உண்மையிலே கிடையவே கிடையாது. இரண்டு சாராராக அந்த உலகத்தில் பிரித்தாலும் கூட அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இந்த உலகத்திலே உண்டானவர்களை இரண்டு சாராராகவோ மூன்று சாராராகவோ பல சாராராகவோ பிரித்து இதுதான் வரையறை என்று வரையறைக்க முடியுமா என்றால் வரையறைக்க முடியாது. ஆனால் அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் அல்லாத எல்லா உலகத்திலேயுமே என்ன இரண்டே சாரார் தான். மூன்றாவது ஒரு சாரார் என்ன செய்ய முடியாது, வர்ணிக்க முடியாது என்பதற்குரியவர்களே. அதாவது நாளைக்கு அல்லாஹ்வுடைய வடக்கரத்துக்கு பக்கத்தில் என்ன செய்வாங்களாம், ஒரு சிலர்கள் அமர்ந்திருப்பார்களாம், கண்ணியப்படுத்தப்பட்டு அமர்ந்திருப்பார்களாம். அப்போ ஒரு சிலர்கள் கேட்பார்களாம், இவர்களெல்லாம் யார்? அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்களாம், யா அல்லாஹ், இவர்களை உன்னுடைய வடக்கரத்திலே உட்கார வைத்திருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் நபிமார்களா அல்லது இவர்கள் ரசூல்மார்களா? இவர்கள் அல்லது நபிமார்கள் ரசூல்மார்களை பின்பற்ற வழிமார்களா அப்படின்னு கேட்பாங்களாம். அல்லாஹ் ஏன்னு கேட்பானா? இல்லை, இவ்வளவு கண்ணியப்படுத்தி உட்கார வைத்திருக்கிறாய அப்படின்னு கேட்கிற பொழுது அல்லாஹ் அவர்களை கேட்கக்கூடியவங்களை பார்த்து கேட்பானா, நீங்கள் எல்லாம் யார், நீங்கள் எல்லாம் யார்? இப்போ அவங்கெல்லாம் சொல்லுவாங்களாம், ஒரு சிலர் நாங்கள் நபிமார்கள், ஒரு சிலர் சொல்லுவாங்களா நாங்கள் ரசூல்மார்கள். அப்போ அவங்கள போய் நபிமார்களா ரசூல்மார்களான்னு கேட்குறாங்களே அப்படின்னா அவங்க சொல்லுவாங்களாம், எங்களுக்கு முன்னால் நபிமார்கள் வந்திருக்கலாம், ரசூல்மார்கள் வந்திருக்கலாம், ஆகையினால் கேட்குகிறோம். அப்போ அல்லாஹ் கேட்பானா, உலகத்தில் வந்த ரசூல்மார்கள் நபிமார்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது இவங்க சொல்லுவாங்களாம், 1,24,000 பேர். அந்த 1,24,000 பேர் உங்களில் இருக்காங்களான்னு பாருங்கம்மா. 1,24,000 பேர்களுக்கு இருப்பார்களாம். அப்போ அல்லாஹ் கேட்பானா, நான் 1,24,000 நபிமார்களை தானே அனுப்பி வச்சேன், வேறு யாரும் நபிமார்கள் இல்லையே, நீங்கள் எல்லாம் 1,24,000 பேரும் இருக்கையிலே ஏன்னா மூணாவது ஒரு நபிமார்கள் இருக்கார்களா என்று நீங்களே கேட்குகிறீர்கள். அப்படிங்கிற பொழுது அந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம், எங்களுக்கெல்லாம் இல்லாத மரியாதை இவர்களுக்கு இருக்குகிறதே, இவர்கள் யார், எங்களை விட உயர்ந்தவர்களா அப்படின்னு கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், அதாவது நான் உங்களை நபியாக்கினேன், ரசூலாக்கினேன், நான் உங்களிடத்திலே பேசினேன், நீங்கள் என்னிடத்திலே பேசினீர்கள் என. ஆனால் இவர்கள் உங்களை பார்த்து உங்களுடைய நடைமுறைகளை, நான் சொன்ன நடைமுறைகளை பின்பற்றியவர்கள். இவர்களிடத்திலே இவர்கள் பேசியது எனக்கு தெரியும், ஆனால் அவர்களிடத்திலே நான் பேசியது அவர்களுக்கு தெரியுமா என்றால் அவர்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை உங்களை போன்றே உலகத்தில் செய்தார்கள். அதாவது நான் சொன்னதை பார்த்து நீங்கள் சொன்னீர்கள், ஆனால் அவர்கள் என்னை பார்க்கவில்லை. நீங்கள் சொன்னதை நான் சொன்னதாக நம்பி என்ன செய்தார்கள்? இவர்கள் செய்தார்கள். ஆகையினால் இவர்களை என்னுடைய வலக்கரத்திலே உட்கார வைத்து
உங்களுக்கெல்லாம் கொடுக்காத மரியாதையை கொடுத்திருக்கிறேன். அப்போ அந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் கேட்பாங்களாம், அப்படி என்ன காரியத்தை செய்தார்கள் அப்படிங்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, அவங்களிடத்திலேயே நீங்கள் கேளுங்கள். நீங்கள் நான் சொல்லி செய்த காரியத்தை, என்னை பார்த்து நீங்கள் செய்த காரியத்தை அவர்கள் என்னை பார்க்காமலே என்ன செய்தார்கள் என்று கேளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நபிமார்கள் கேட்பாங்களாம், அல்லாஹ்வுடைய வடக்கரத்து தோழர்களாக இருக்கிறீர்களே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், உலகத்தில் எத்தனையோ மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தார்கள், உலகத்தில் எத்தனையோ மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தார்கள், உலகத்தில் எத்தனையோ இறைவனை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஆனால் நாங்கள் அல்லாஹ் ஒருவன் தான், அவனால் படைக்கப்பட்டவர்கள் தான் உலகத்திலே உண்டான எல்லா படைப்பும். அதே நேரத்திலே அல்லாஹ் எங்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தான். ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தவர்களிடத்திலேயும் ஈமானுடைய பாக்கியம் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களையும் நாங்கள் சகோதரர்களாக கருதினோம். எல்லாரையும் சகோதரர்களாக கருதினோம். எல்லாரிடத்திலேயும் நன்றாக பழகினோம். எல்லாரிடத்திலேயும் என்ன செய்தோம்? பாசத்தோடு பழகினோம். மத வேறுபாடு கேட்கல, நாங்கள் மனம் வேறுபாடு பார்க்கல, எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்று பழகினோம். எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்தோம். எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் நாங்கள் உதவி செய்தோம். யாரிடத்திலும் நாங்கள் கெட்ட பேரு வாங்கல. யாரும் எங்களை கெட்டவர்கள் என்று சொல்லல, நாங்களும் யாரையும் கெட்டவர்கள் என்று சொல்லல. அல்லாஹ்வுடைய படைப்பு எல்லாவற்றையுமே என்ன நினைத்தோம்? அல்லாஹ்வாகவே நினைத்தோம். அல்லாஹ்வுடைய படைப்பு எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை போன்றே கொடுத்தோம். ஆகவே இதை ஒன்னைத்தான் செய்தோமே தவிர வேறு எதையுமே செய்யவில்லை அப்படின்னு சொன்னவண்ண அல்லாஹ் சொல்லுவானா, நபிமார்களை பார்த்து ரசூல்மார்களை பார்த்து அவர்கள் இன்னொரு காரியத்தை செய்தார்கள். என்ன காரியம் செய்தார்கள் தெரியுமா? வாயிலே வந்த வார்த்தை உண்மையாகவே இருந்தது. அவங்க பொய் சொல்லல, உண்மையாகவே இருந்தது. உண்மையை பேசினார்கள். உண்மையை பேசினார்கள். என்ன செய்தார்கள்? நன்மையை செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, ஈமான் கொண்ட விசுவாசிகளேன்னு கூப்பிடுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளேன்னு கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், கூனு மா சாதிக்கீன், உலகத்தில் எத்தனையோ குணம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? உண்மையாளர்களாக இருங்கள். உண்மையாளர்களுடனே சேருங்கள். நன்மையாளர்களாக இருங்கள். நன்மையை செய்யக்கூடியவர்களுடனே சேருங்கள். உண்மையாளர்களாகவே வாழ்ந்து நன்மையாளர்களாகவே என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். உங்களை உலகத்திற்கு அனுப்புகிற பொழுது அப்படித்தான் நான் அனுப்பி வைத்தேன். உண்மையாளர்களாகத்தான் அனுப்பி வைத்தேன். நன்மையாளர்களாகத்தான் அனுப்பி வைத்தேன். யாருக்கும் யாரும் துரோகம் செய்யக்கூடியவர்களாக, பொய்புறம் பேசக்கூடியவர்களாக, கோல் சொல்லக்கூடியவர்களாக, மனிதர்களுக்கு மத்தியில் வித்தியாசம் பார்த்து ஒருத்தரை உயர்வாக ஒருத்தரை தாழ்வாக நினைக்கக்கூடியவர்களாக அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வழக்கரத்திற்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உயர்வான சொர்க்கத்தை கொடுத்து முதலிலே நபிமார்களுக்கு முன்னால் ரசூல்மார்களுக்கு முன்னால் அவர்களை சொர்க்கவாதி என்று அறிவித்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா? அவர்களை சொர்க்கத்திற்கு போங்கள்னு சொல்லுவானாம். அன்பிற்குரியவர்கள், ஆகையினால் உலகத்தில் பிறப்பது முக்கியமல்ல, உலகத்தில் வாழ்வது முக்கியமல்ல. உலக வாழ்க்கையில் நம் போன்ற படைப்பினங்கள் அது 6 அறிவு உள்ளதாக இருந்தாலும் சரி, 5 அறிவு உள்ளதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அன்பை பெறணும். 6 அறிவுள்ளவர்கள் நாம் சரியில்லை என்றால் சொல்லிவிடுவார்கள். 5 அறிவுள்ளவர்களுக்கு அநியாயம் பண்ணினார் அவர்கள் யாரும் அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்வார்கள். நம்மளிடத்திலே பேச தெரியாது. நாம் பேசுவது அவர்களுக்கு புரியும், அவர்கள் பேசுவது நமக்கு புரியாது. அதே நேரத்திலே 5 அறிவுள்ள படைப்புகளை துன்புறுத்தினால் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பேசுவார்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்கள், ஆகையினால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடையை சுத்தமாக வையுங்கள். உங்களுடைய உடம்பிலே உண்டான உறுப்புகளை நோய்படாமல் பாதுகாருங்கள். உங்களுடைய உள்ளத்தை அழுக்குப்படாமல் என்ன செய்யுங்கள்? பாதுகாருங்கள் அப்படின்னு கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கு சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, உண்மையை சொன்னார்கள்.
நல்லதை செய்தார்கள். எல்லாரிடத்திலும் பாசத்தோடு பரிகாசத்தோடு பாசத்தோடு பழகினார்கள். ஆகையினால் தான் அவர்கள் பெயர் இன்றைக்கும் சொல்லப்படுகிறது, கியாமத்து நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வழியை பின்பற்றினால் இந்த நாளல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் முன்னாலும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக திருநாளாக இறைவனுடைய அன்பு நம்மளை தேடி வரும் நாளாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்புத்தாலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்த அருள் புரிவானாக. வாகரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி அலன் நபி ஸய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.